செந்தமிழர் செந்தமிழ் நாட்டை சிறைமீட்ட வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே. செங்கழனி நிலத்தினிலே மலர்ந்திருக்கும் செங்கார்ந்தல் பூ போல் அமர்ந்திருக்கும் நமது ஆளுநர் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கும் அனைத்து ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை சமர்ப்பித்து தலைப்பிற்குள் நுரைகிறேன். தாளுங்கள் தங்கள் காதுகடி. இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு நம் இந்திய தேசிய தந்தையின் உயரிய சிந்தனைகளும் அவரது சிறப்புகளையும் பற்றி. 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாளன்று நம் இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தில் ஒரு முத்து கிடைத்தது. அதுவே பிற்காலத்தில் இந்தியாவின் சொத்தானது. அதுதான் மகாத்மா காந்திஜி என்னும் மந்திர சொல். மகாத்மா காந்திஜி எப்படிப்பட்டவர் என்றால், மகாத்மா காந்திஜி அவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான் என்னும் திருவள்ளுவரின் கூற்றுக்கிணங்க வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் காசேதான் கடவுளப்பா என்று கூறும் இந்த உலகில் கூட ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் இன்னும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகாத்மா காந்திஜி அவர்கள் இங்கிலாந்து நாட்டில் சட்டம் பயின்றார். பின்பு தென்னாப்பிரிக்க நாட்டிற்கு சென்று வேலை பார்த்த போது அங்கே இனவெறி பிரச்சனை தலைவிரித்தாடியது. இதை கண்டு வேதனையுற்ற காந்திஜி இனவெறிக்கு எதிராக போராடினார். பின்பு இந்தியா வர நேரிட்டது. இந்தியாவோ ஆங்கிலேயர்களின் கைப்பிடியிலிருந்து தப்ப முடியவில்லை. இதை கண்டு வேதனையுற்ற காந்திஜி அவர்கள் நான் நாட்டிற்காக போராடப் போகிறேன் என்று முழக்கமிட்டார். காந்திஜியின் உயரிய சிந்தனைகள் நாம் போராட போகும் சுதந்திர வேட்கைக்கு அகிம்சை என்னும் ஆயுதமே சிறந்தது என்று முடிவெடுத்தார். மானம் காக்க சிறு ஆடைகள், அதாவது நம் இந்தியாவில் விளைந்த பருத்தியால் நெய்யப்பட்ட தூய்மையான வெள்ளை நிற வேட்டி, ஒரு வெள்ளை நிற துண்டு போதும் என்று தன் மானத்தை மறைக்க பயன்படுத்தினாலும் இந்திய மக்களின் ஒட்டுமொத்த மானத்தை மீட்டு தந்த மகாத்மா அவர். இந்திய மக்களை சரியான பாதையில் வழிநடத்தி காட்டினார். காந்திஜியின் தத்துவங்கள் அகிம்சை, சத்தியாகிரகம், தூய்மை ஆகியவற்றை உள்ளடக்கியவை. அவர் 4 மைகளை கையாண்டார். அதனால்தான் அவருக்கு ஆளுமை என்ற திறமை கிட்டியது. அதென்ன 4 மைகள் என்று கேட்டீர்கள் என்றால், உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மையாகும். இந்த விதமான உயரிய சிந்தனைகளையும் சிறப்புகளையும் கொண்டு முக்காலத்தில் வாழ்ந்த இந்தியர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்துணர்த்தும் காந்தியின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் இங்கிருக்கும் அடுத்த தலைமுறையின் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். அடுத்த தலைமுறையினர் நம் காந்தியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மனதில் கொண்டு என்றென்றும் இந்தியாவிற்காக பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.